இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு 3 இன்க்ரீடியண்ட் தான் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அட ஆமாங்க, 3 இன்க்ரீடியண்ட் தான். செய்யலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். இந்த பொடி இருந்தால் மட்டும்தான் நான் இட்லி சாப்பிடுவேன், அதுவும் தட்டு இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எத்தனை பேர்? சிம்பிளான மெத்தட் தாங்க. 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஏன் தொலியோடு இருக்குன்னா, நான் நம்ம தோட்டத்தில் இருந்த உளுந்தை தான் இதில் எடுத்திருக்கேன். அதனால 1-2 தொலி இருக்குது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 20 மிளகா இருக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். தால் ஐட்டத்தை தனியாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெட் சில்லியும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரோஸ்ட் பண்ணுறப்பே. நம்ம சேனலில் இட்லி பொடி வெரைட்டி இது பார்ட் 3ங்க. இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை கருவேப்பிலையை வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி கடலை பொடின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி இட்லி பொடி வெரைட்டியை நிறைய பேர் கடையில் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா, இதை போய் நம்ம வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லா ஆற வச்சு ஒரு வாழை இலையில் கொட்டி அதுக்கப்புறம் நான் டப்பாவில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இதுக்கு காம்பினேஷனாக நான் தட்டு இட்லி தாங்க இன்றைக்கி ஊற்றுனேன். இது செஞ்ச உடனே வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் நார்மல் இட்லி தனியாக ஊற்றிட்டு இதுக்கு தனியாக பிளேட் வைக்கணுமான்னு சொல்லி அதுக்கு மேலேயேன்னு ஒரு ரவுண்ட் பிளேட் வச்சுட்டு நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிளேட்டுக்கு நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டடாக வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நார்மலாக சின்ன பிளேட் இருந்தாவே லைட்டாக நீங்கள் ஆயில் தடவி இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் போடுற எல்லா ரெசிபீஸுமே பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கவங்க, தனியாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி உங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னே தெரியாதுங்க, இந்த மாதிரி தட்டு இட்லியெல்லாம் ஊற்றுனா ஒன்லி இட்லி பொடிக்கு மட்டும்தான் இது பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் எதுவுமே பண்ணல. அழகாக அது பாட்டில் அப்படியேன்னு ஆவி பறக்க பஞ்சு பஞ்சுன்னு தட்டில் இருந்து அப்படியே கீழே விழுகுது. நல்ல தாராளமாக ஒரு கை அளவுக்கு பொடியை தூவி அதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே கைஸ், பை.